ஹே லவீஸ், ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி சிம்பிளாக கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லி தான் ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட்டு 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லீனாக தான் இருந்தேன். டெலிவரி முடிஞ்சு ஒரு 1.5 வருஷம் கூட நான் ஒல்லியாக தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹெவியாக தொப்பை அப்படி ரொம்ப வெயிட் போட்டது. அதுக்கு ரீசன் கண்டிப்பாக எனக்கே தெரியும். ஜங்க் ஃபுட், ஹோட்டல் ஃபுட் நிறைய சாப்பிட்டதுனால தான். எந்த டென்ஷனும் இல்லாமல் அதிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லி தான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப், நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் பண்ணணும். ஸோ நான் இந்த இதில் ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்டிங் லெவலில் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது என்னோடய ட்ரெய்னர் எனக்கு சொல்லுது. உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். உங்களுக்கு கால் வலி இருக்குது அப்படிலாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வந்து எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேண்ட் எக்ஸசைஸ் வந்து 15 டைம்ஸ் ஃப்ரண்ட்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பண்ணணும். ஈச் ஹேண்டுக்கு நீங்கள் 15 டைம்ஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து கையில் இருக்கிற ஃபேட் வந்து நல்லா கம்மியாகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கையை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஃப்ரண்ட்வர்ட் அண்ட் பேக்வர்ட் 15 டைம்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காலை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையால் ஆப்போசிட் லெக்கில் இருக்க ஃபீட் வந்து டச் பண்ணுறது தான். இது வந்து நீங்கள் 15 டைம்ஸ் வந்து 2 செட்ஸ் பண்ணணும். இட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு டைம் 15 டைம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு வாக் மாதிரி போயிட்டு மறுபடியும் இன்னொரு செட் பண்ணலாம், இஃப் கேஸ் உங்களுக்கு பெயின் இருந்ததுன்னா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேம் திங் தான். பட் வந்து கால் தூக்கி ஆப்போசிட் லெக்கோட ஃபீட் வந்து டச் பண்ணணும். காலை நீங்கள் வந்து பெண்ட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் டச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் 15 டைம்ஸ் 2 செட்ஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அகெயின் நீங்கள் வந்து ஃபீட் டச் பண்ணுறதா, பட் சேம் டைரெக்ஷனில் உள்ள ஃபீட் வந்து சைட் வேவ்ஸில் வந்து டச் பண்ணணும். சேம் 15 டைம்ஸ் 2 செட்ஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறப்போ டயர்டாக இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க. ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கையை ஃபோல்ட் பண்ணி உங்கள் லெக்கால் கையை டச் பண்ண ட்ரை பண்ணணும். ஆப்போசிட்டில் நீங்கள் அப்படியே மாற்றி மாற்றி பண்ணலாம். இது வந்து 15 டைம்ஸ் 2 செட்ஸ் பண்ணணும். மேக்ஸிமம் கையை கீழே கொண்டு வராதீங்க. காலை மேலே தூக்கி கை டச் பண்ணுறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹிப் ரொட்டேஷன். உங்களுக்கு அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக இது வந்து உங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு ஆப்போசிட் சைட்ஸில் 15 டைம்ஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் கால் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து நல்லா 2 சைடும் பின்னாடி பின்னாடி மூவ் பண்ணுற மாதிரி அகெயின் ரொட்டேஷன் மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானது தான். பட் உங்களோட ஹிப்பில் இருக்கிற ஃபேட் கம்மியாகிறதுக்கு, ஷேப் கொடுக்கறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 சைடும் லைட்டாக நீ வந்து பெண்ட் பண்ணிவிட்டு கையை தூக்கி பண்ணுறது தான். இது வந்து 15 டைம்ஸ் 2 செட்ஸ் பண்ணணும். உங்களோட நீயை முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் பண்ணி உட்காருங்க. பட் அடுத்த லெக்கை வந்து நீங்கள் பெண்ட் பண்ணக்கூடாது, அது ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களோட லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் வந்து சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸும் வந்து 15 டைம்ஸ் 2 செட்ஸ் பண்ணணும். ஈச் சைடு வந்து 15 டைம்ஸ் பண்ணணும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு கவுண்டிங் இருக்கும்ல, அந்த கவுண்டிங் எப்போவுமே சொல்லிகிட்டே இருங்க. பிகாஸ் நீங்கள் என்ன டயர்டானாலும் அந்த நம்பர்ஸ் முடிச்சுட்டு அடுத்த நம்பர் போகணுன்னு, அப்போ தான் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே நிறைய கவுண்டிங் பண்ணாமல் 15, 20, 25ன்னு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமாக டயர்ட் ஆக மாட்டீங்க. இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் நிறைய எக்ஸசைஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பாடி பெயின் வராமல் இருக்கணும்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். அதில் ஒன் டைப் பார்த்தீங்கன்னா உங்களோட கால் எடுத்து வைக்க முடிய அளவுக்கு உயரத்தில் கால் எடுத்து வச்சுட்டு கையால் பெருவிரலை பிடிச்சிட்டு உங்கள் தலையை நீ தொடுற அளவுக்கு பெண்ட் பண்ணுங்கள். தொட முடியலன்னா பரவாயில்ல, பட் ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்கள் பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகி உங்களுக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும், பெயின் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அகெயின் நான் ட்ரெயினி கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக பண்ணுங்கள். மார்னிங் ஆர் ஈவினிங் கண்டினியூவாக பண்ணுங்கள், அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.